இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடும் இந்த 2 வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாக்களிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? உறுதியா கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. அதனால வேட்பாளர்கள் இப்ப உட்காரலாம். இந்தியா கூட்டணி மக்களுக்கான சாதனைகளை செய்யக்கூடிய நம்பகமான கூட்டணி. நாளை சாதனைகளாக மாறப்போகிற திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கோம். அதுல சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக எடுத்து சொல்லணும்னா, பேபி அணை மற்றும் முல்லை பெரியாறு அணை பலப்படுத்தப்படும். வாழை மற்றும் திராட்சைக்கு மதிப்பு கூட்ட தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். உசிலம்பட்டி, தேனி, போடிநாயக்கனூர் பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்கப்படும். போடி, கொட்டக்கூடு ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்க அணை கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்படும். திண்டுக்கல், சபரிமலை இடையே ரயில் சேவை அமைக்கப்படும். முல்லை பெரியாறிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுத்து ஆண்டிப்பட்டி கண்மாய்களுக்கு வழங்கப்படும். திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு தனி ரயில் வசதி ஏற்படுத்தப்படும். 10 ஆண்டுகளா மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள், ஜிஎஸ்டி சட்டங்கள் மறு சீரமைப்பு செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும். இப்படி தமிழ்நாட்டோட குரலா திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். தெற்கின் குரல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் எதிரொலிக்குது. அருமை சகோதரர் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள்ல முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்ல வேண்டும் என்றால், ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடும் வழங்கப்படும். நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50 விழுக்காடு என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும்.